எப்போவுமே வீட்ல இட்லி மீந்துச்சுன்னா, ஒண்ணு இட்லி உப்புமா செய்வோம். இல்லன்னா இட்லிய தூக்கி போட்டுருவோம். ஆனா, ஒரு வாட்டி இந்த மாரி முட்டை இட்லி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் எப்போ இட்லி சுட்டாலும் எக்ஸ்ட்ரா இட்லி செய்வீங்க இந்த டிஷ்க்காக. எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 வெங்காயத்த கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்த நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் இதில் 1 தக்காளி பழம் சேர்த்து அதையும் நல்லா குழைவா வதக்கிக்கலாம். மசாலாக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 முட்டையும் உடச்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. முட்டை வந்து ஒரு 50% அளவுக்கு வெந்ததும் நம்ம இதில் உதிர்த்து வச்ச இட்லி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 5 இட்லி எடுத்திருக்கேன். நல்லா உதிர்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இட்லியையும் இந்த மசாலாவும் நல்லா ஒன்று சேர ஒரு 5 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் முட்டை ஸ்மெல் எதுவுமே நமக்கு வராது. லாஸ்ட்டா கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டுட்டு நல்லா சுட சுட சர்வ் பண்ணீங்கன்னா ஒரு அட்டகாசமான முட்டை இட்லி ரெடி. இதை நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம். இல்லைனா ஈவினிங் டைம்ல ஏதாச்சும் டிஃபன் சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. அட்டகாசமா இருக்கும்.